ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் சென்னாங்குனி கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் சென்னாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது. நாம் இதை இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம இந்த சென்னாங்குனியை ஃபுல்லாக போட்டு நம்ம ஊற வைக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற மண் தூசி எல்லாமே கீழே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி மேலோட்டமாக அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அலசி விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். முதல்ல மேலோட்டமாக இருக்கிற சென்னாங்குனியை எடுத்து இந்த வடிகட்டியில் போட்டுக்கலாம். இப்போது இந்த தண்ணி இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். பொறுமையாக ஊற்றிட்டே வாங்க. மேலே இருக்கிற இந்த சென்னாங்குனி எல்லாம் இப்போ இந்த வடிகட்டியில் வந்த உடனே அடியில் மண் இருக்கும். அதை அப்படியே ஊற்றிடக்கூடாது. அப்படியே நிறுத்திடுங்க. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது. இப்போ மறுபடியும் வேறு தண்ணியில் இதே மாதிரி அலசி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. மண்ணே இல்லை சுத்தமாக. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும் கத்திரிக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் சென்னாங்குனி போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க.
இது வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க, ஏன்னா நம்ம தொக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். நம்ம கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா சாதத்துக்கெலாம் பெரட்டி சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு சைடிஷாக தொக்கு வைக்க போகிறேன், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு சுண்ட வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நமக்கு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி சுண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சென்னாங்குனி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.